ஹாய்ங்க, குட் மார்னிங் எல்லாருக்குமே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாள் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கேன். சாமிக்கிட்ட வேண்டிப்போம். எனக்கு த்ராட் சரியில்லை. எனக்கு ஏன்னா தொண்டை கட்டி இருக்குது. இல்லை, நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்திருந்தேன். அதோடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன அங்கே உணர்ந்த அனுபவித்தேன், அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் எங்களுக்கு அங்கே ஒரு வேண்டுதல் இருந்ததுனால நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோங்க. ஆனால் நான் வேளாங்கண்ணிக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருந்தோம். இப்போ 10 வருஷம் விட்டு தான் இப்போ போயிருக்கோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போகிறதுக்கு. அதான் வேண்டுதல் இருந்தது எனக்கும் என் பொண்ணுக்கும். அதை செலுத்த தான் நாங்கள் போனோம். அப்படியே எங்களுக்கும் ஒரு கோவிலுக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசை இருந்தது. போயிட்டு வந்தோம். நான் நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். பீச் ஆகட்டும், சர்ச்சுக்கு போகிறதாகட்டும், அப்புறம் எங்களுடைய வேண்டுதலை செலுத்துறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் என்ன, கொஞ்சம் வெயில் மட்டும்தான். இது சம்மர் டேஸ்ன்றதுனால வெயில் கண்டிப்பாக இருந்தே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் கூட்டம் அந்தளவுக்கெல்லாம் கிடையாது. ஓகேவாக இருந்தது. போய் அங்கே ஸ்டே பண்ணி 2 நாள் இருந்துட்டு வந்தோம் நாங்கள். நான் ஒரு ஹிந்துவாக நான் நிறைய கோவிலுங்களுக்கு போயிருக்கேன். நான் மட்டுமே இல்லை, நிறைய பேர் எல்லாமே நிறைய கோவிலுங்களுக்கு போயிருப்போம். நம்ம அங்கேக்கு இங்கேக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, நம்ம கோவிலுங்களுக்கு போகும்போது பெரிய பெரிய கோவிலுங்களுக்கு கீவில் போவோம். இல்லை இந்த ஸ்பெஷல் தரிசனம், காசு கட்டி டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி தரிசனம், அப்படியெல்லாம் அங்கே வேறு மாதிரி இருக்கும். விஐபி தரிசனம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சில், வேளாங்கண்ணி சர்ச்சில் சீரியஸாகவே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யார் வேணாலும் போய் எப்போ வேணாலும் சாமியை பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து ப்ரே பண்ணலாம். நம்ம மனசில் இருக்கிறத கொட்டி அழலாம். இல்லை நம்ம சந்தோஷத்தை சொல்லி சிரிக்கலாம். அது ஒன்று நான் உணர்ந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இல்லைங்களா? ஆனால் இங்கே நீங்கள் 24 hours சர்ச் உள்ளே உக்காந்தாலும் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம், அதே மாதிரி டே டைமில் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாலும், எவ்வளோ நேரம் சாமியை பார்த்து உக்காந்துருந்தாலும் யாருமே நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. நான் முன்னாடி போகும்போது இதை நான் உணரல. ஆனால் இப்போ நான் உணர்ந்தது இது ஒரு விஷயம். அப்புறம் மனசார சாமியை கும்பிட்டுட்டு வரோம். நம்ம மற்ற நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு நாள் ஆஃப் டே அவர் கணக்கிலலாம் கீவில் நின்று போய் நம்ம அந்த ஒரு செகண்ட் சாமியை பார்க்கும்போது நமக்கு அதே பெரிய சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டு, சாதாரணமாக போயிட்டு அப்படியே உள்ள சர்ச் உள்ளே போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அதை தான் நான் உணர்ந்தேன். அது நல்லாவும் இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள். உங்கள் வேண்டுதலை செலுத்துங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக